உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிம்மம் ராசியின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். மனைவியின் ஆரோக்கியத்தில் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் வற்புறுத்துகின்றன. சில குடும்பங்களில் கணவன் மனைவியரிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படக்கூடும். குறிப்பாக கருவுற்றிருக்கும் பெண்மணிகள் அதிஜாக்கிரதையாக இருத்தல் வேண்டும். சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. திருமணம் போன்ற முயற்சிகளில் வரன் அமைவது கடினமாக இருக்கும். வேலை சம்பந்தமாக கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடும். விவாகரத்து சம்பந்தமான வழக்குகள் வாழ்க்கையில் விரக்தியை ஏற்படுத்தும். உத்தியோகம். அலுவலகத்தில் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருப்பினும் அதற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். தற்கால தசாபுக்திகள் உங்களுக்கு சுபகோணம் பெற்றிருந்தால் சிறு பதவி உயர்விற்கும் வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இப்போது இறங்கலாம். வெற்றி கிடைப்பது உறுதி. தொழில் வியாபாரம். உங்கள் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கும் ஏற்ற வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் பிரசித்தி பெற்ற வர்த்தக நிறுவனங்களிடமிருந்து கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஒரு சிலர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறும் உள்ளது. கலைத்துறையினர். புத்தாண்டு முழுவதும் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் குறிப்பாக சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். கலைத்துறை புத்துணர்ச்சியும் புத்துயிரும் பெறும். திரைப்படத்துறையினருக்கு தொடர்ந்து கவலையளித்து வந்த பின்னடைவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அரசியல் துறையினர். தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லாவிடில் தற்போதுள்ள அரசியல் கட்சியிலிருந்து வெளியேற வேண்டியிருக்கும். கட்சியில் எதிர்ப்புகளும் மறைமுக சூழ்ச்சிகளும் உருவாகும். ஒரு சிலருக்கு வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உணர்ச்சி வசப்படாமல் நிலைமையை சமாளிப்பது நல்லது. மாணவ மாணவியர். கல்வி முன்னேற்றத்தில் எவ்வித தடங்கல்களும் இருக்காது. பாடங்களை ஆர்வத்துடன் மனம் ஈடுபடும். நினைவாற்றல் கிரகிப்புத்திறன் ஆகியவை அதிகரிக்கும். விவசாயத்துறையினர். சித்திரை முதல் வாரத்திலிருந்து ஆவணி முடியும் வரை அதிக வெயிலினாலும் பணப்பற்றாக்குறையினாலும் வயல் பணிகளில் பின்னடைவு ஏற்படும். புரட்டாசி முதல் புத்தாண்டு முடியும் வரை பூமிக்காரரான செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று மாறுவதால் மீண்டும் விவசாய பணிகளில் உற்சாகம் மேலிடும். நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். ஐப்பசி மாதம் முதல் கார்த்திகை முடியும் வரை வயல் பணிகளில் பயிர்கள் மீது கவனமாக இருத்தல் அவசியம். அதிக தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் சேதமடையக்கூடும். பரிகாரம். செவ்வாய்க்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.